அதுக்கு முன்னாடி கூட போய் ஏதாவது பேசியிருப்பேன், ஆசைப்பட்டிருப்பேன். அந்த பெரியாசத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு பேஷண்ட்டுகிட்ட 50 ரூபா வாங்கிட்டேன். அந்த அந்த நான் யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை டிப்ஸு. வண்டியை தள்ளி கேஸை விட்டுட்டு காசை வாங்கிடுவேன். அந்த என்னாச்சு தெரியுமா, அந்த அம்மா கஷ்டப்படுறவங்க போல தெரியும். ரவுண்ட்ஸில் நாங்கள் எல்லாருமே நிற்போம். ஜிஹெச்சில் பெரிய ஆஸ்பத்திரியில் ரவுண்ட்ஸில் எல்லா பேரும் நிற்போம். கூட்டுறவங்க, வண்டி தள்ளுறவங்க, கேஸ் தள்ளுறவங்க, எஃப்என்ஏ, நர்ஸு, எல்லாருக்குமே ஒரே இடத்துல நிற்போம். ஏன்னா ஒரு ஒரு அர்ஜென்ட்டுக்கு எல்லோரும் தானே தேவை. அந்த ரவுண்ட்ஸில் சாப்பிட்டீங்களாமான்னு அவர் கேட்பார். டாக்டர் தர்மராஜ் எம்டி. அவர் கேட்டப்போ அந்த அம்மா, இல்லைங்க ஐயா, காசு இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னோன்னே, ஏம்மா காசு இல்லை, என்னம்மா செஞ்சேன்னு உங்களுக்கு யாருமே கொடுக்க ஆள் இல்லையா? இல்லைங்க ஐயா, ஒரு 100 ரூபா வச்சுருந்தேன். வளர்மதிக்கிட்ட அந்த அம்மா வண்டி தள்ளுறம்மா 50 ரூபா வாங்கிருச்சு. 50 ரூபா தான் வாங்கினேன். 50 ரூபா வாங்கிருச்சு அந்த அம்மா. சாப்பிட காசு இல்லைன்றார். அப்போ கதை ஆரம்பம்மா, சும்மா இருடா லூஸ் மெண்டலு. அப்புறம் சரிட்டு அவர் வளர்மதிக்கு வாமாண்டார். என்னங்க சார்லே ஒன்றுமே அவர் கேட்கல. உன்னையெல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும் பேசாமல் இருந்துக்கிட்டார். எதுவுமே சொல்லலை. அந்த ஒரு சொல்லில் தான் நான் மாறினேன். அதுக்கு தட்டிக்கு யார் முகத்தையும் பார்த்து பேச மாட்டேன். அது என்னான்டே தெரியாது. எனக்கு தேவை